ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம விமல் அவங்க ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. நம்ம உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்து நம்ம கருணாஸ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. விமல் நான் தான் நளினமூர்த்தி. அந்த மாதிரியான தேவைகள் இருக்காங்க. கருணாஸ் அவங்க இருக்காங்க படத்தில். அதாவது ஆடுகள் நரேன் அவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலராமமூர்த்தி, இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டே போகலாம். இந்த தீபா சங்கரி அவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. திடீர்னு கடவுளே வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, நம்ம விமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு மாச்சேரி வண்டி எடுத்துகிட்டு ஒரு பாடி எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறாரு. அந்த திருநெல்வேலிக்கு போகிறக்குள்ளே நிறையா ஒரு அசம்பவம் வேலைலாம் நடக்கும். அந்த பாடி கரெக்டாக கொண்டு போய் திருநெல்வேலி சேர்த்துனாரா சேர்த்துலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லாங்க. கருணாஸ் அவங்க அந்த வண்டியில் ஏறுவாங்க. கருணாஸ் அவங்க அவங்க இறக்கி விடுறதுக்கு லிஃப்ட்டு கேட்பார் விமல்கிட்ட. அந்த லிஃப்ட்டு கேட்டதை வந்து கரெக்டாக போய் இறங்குனாரா இறங்கலையா அப்படின்னு சொல்லி இந்த ஒன்லைன் ஸ்டோரியாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தான். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. கிளம்புடான்னு சொன்னாலும் இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக கண் கலங்கிடுவீங்க. கருணாஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கு, ஒரு எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் ஒரு ஃபீல் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு இந்த படத்தை வந்து வைபாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பயங்கர வைபாக இருக்குது. விமலோட ஆக்டிங்காக இருக்கட்டும், கருணாஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும். கருணாஸ் தான் அவங்க இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. சக்கரபாணி ஊருக்குள்ள ஒரு மாதிரி தகவல் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா பயங்கர ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு. அவரோட காமெடியெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றதா இருக்கட்டும், விமலோட நார்மலான கேரக்டரில் பண்ணாமல் அவருக்கு அந்த கேரக்டரில் எந்தெந்த இடத்துல பொருந்துன்னு சொல்லி ஆக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விமலோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருப்பாங்க. கன்சீவாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா விமலுக்கு அவங்க இந்த மாதிரி மாச்சேரியிலேருந்து பாடி எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு ஏன் பிரிஞ்சு போகிறீங்க, என் கூட இருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடைசியாக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா என்னென்னு சொல்லி படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த படத்தோட ஹைலைட் யாருன்னா நம்ம கருணாஸ் அவங்க தானே சொல்லாங்க. தெருக்கூத்தில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடி நிறையா வந்து இது பண்ணிட்டு இருப்பார், மக்கள் மத்தியில் கவுந்திருப்பார்னு சொல்லாங்க. அவர் நிறைய விஷயத்த சொல்லிட்டு வருவார். எதுக்கு இவனை சந்திச்சோன்னு நினைக்கும் போதும் நளினமூர்த்தி அவர் பேர் வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கேரக்டரு குமார் கேரக்டரில் வந்து நம்ம விமல் அவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. கருணாஸ் அவங்க கடைசி கட்டமாக ஒரு கட்டத்தில் அந்த பாடி மிஸ் ஆகும். அவர் வந்து அதாவது மறைவார். அது வந்து படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மைக்கேல் அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு எமோஷ்னல் கொடுப்பான்னு அன்ஃபர்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு டைட்டில் தகுந்த மாதிரியே படமும் மூவ் ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் 2 பேர் வந்து வண்டியில் ஏறுவாங்க. அந்த வண்டியில் ஏறினதுக்கப்புறம் மார்ச்சரி வண்டியில் ஏறுவாங்க. அதில் வில்லனோட ஆட்கள்லாம் வந்து இவனை துரத்திட்டு வந்து இவரையும் அடித்து போட்டு அதில் பறக்க விடுவாங்க. அந்த சீன் பை சீனு பார்க்கும்போது ஒரு கட்டமாக போகும்போது எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலாக எடுத்து போயிருப்பாங்க. அந்த சீன் பை சீன்லாம் பார்க்கும்போது கண் கலங்கிருச்சுன்னே சொல்லாங்க. ஒரு வேலையை நம்ம பண்ணி போயிட்டுருக்கோம்னா யாரோ லிஃப்ட்டு கேட்டாலும் நல்லதோ கெட்டதோ அந்த எந்த வேலை நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் அவங்க அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஹேண்ட்ஸ்அப்னே சொல்லாங்க. ஒரு லவ்வர்ஸை 2 பேர் வண்டியில் ஏற்றிட்டு போனோன்னே அவங்களாம் வந்து துரத்திட்டு வருவாங்க. அது தேவையில்லாத சீன் மீன்ஸ் விமலுக்கு அவங்க அந்த இடத்துல லிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கருணாஸ் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு தனியாக இருக்குல்ல நைட் டைமில், நீங்கள் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா மதுரையில் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக லிஃப்ட் கொடுப்பாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நடக்கும். அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. கருணாஸோட ஆக்டிங் தாங்க இந்த படத்தில்
தவறி ஒன் ஆஃப் த ப்ளஸ்ஸு. நிறைய இடத்துல சிரிக்க வைப்பார். நிறைய இடத்துல அவர் சொல்கிற டைலாக்கெல்லாம் கிளைமேக்ஸில் அந்த டைலாக் கூடயே வந்து அவர் நினச்சதை விடவே வேறு மாதிரி நடக்கும். அந்த இடத்துல தான் கண் கலங்கிட்டேனே சொல்லாங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தை கண்டிப்பாக இல்லை தேட்டர் சைடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி இருக்கான்னு தெரில, ரிலீஸே பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ரெக்வஸ்ட் வச்சு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உடுமலைப்பேட்டையில் 2 படம் தான் ஓடிட்டுருக்கு. அந்த தங்கலானும் டிமாண்டி காலனி 2 மட்டும் தான் ஓடுது. அப்புறம் வாழை அது ஒரு 2 ஷோ கொடுத்துருக்காங்க. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்துக்கு ரொம்ப ப்ரொமோஷன் கம்மியாக இருக்குது. டேரக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன், படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா தேட்டர்லேயும் வந்து கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்கி ஓட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணால் தான் மக்கள்லாம் முன்னாடி வருவாங்க. நிறைய படம் வருதுன்னு சொல்லி பார்க்க வருவாங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து கொடுங்க. ப்ரொமோஷனும் பண்ண சொல்லுங்கள் டிவியில். நாங்களும் எங்களால் முடிஞ்ச டீம் சைட்லேருந்து மீடியா சைட்லேருந்து அப்டேட் பண்ணுறோம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் முடிச்சுட்டு வரும்போது கண் கலங்கி தான் வருவீங்க. கருணாஸ் சாரோட ஆக்டிங் வேறு லெவல்னு சொல்லாங்க. இதான் ரிவ்யூ. என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் இர்ஃபான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ். எங்கே எப்படி போகணும்னு தெரியாமல் இருந்த எனக்கு